ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங்ஸ்டன் ஹியூஸ் எழுதின டின்னர் கெஸ் மீ அப்படிங்கிற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாங்ஸ்டன் ஹியூஸ் இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஜேம்ஸ் மெர்ஷர் லாங்ஸ்டன் ஹியூஸ். எப்போ பானாரார் அப்படின்னா February 1, 1901, ஜாப்லைன், மிசோரி, யூஎஸ். டைட் May 22, 1967, நியூயார்க் சிட்டி, யூஎஸ். இவர் ஒரு அமெரிக்கன் போயட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நாவலிஸ்ட், பிளேரைட் அண்ட் காலமிஸ்ட். இவர் வந்து ஜாஸ் பொயட்ரி அப்படிங்கிற ஒரு லிட்ரரி ஆர்ட் ஃபார்ம் வந்து இனோவேஷன் பண்ணதில் இவரும் ஒருத்தர். இவர் எதுக்கு பெஸ்ட் நோன் பார்த்தோம் அப்படின்னா ஹர்லம் ரெனைசன்ஸ் மூமெண்ட்ல வந்து இவர் ஒரு லீடராக இருந்திருக்காரு. ஹர்லம் ரெனைசன்ஸ் மூமெண்ட்னா என்னன்னா 1920s 1930s ஆப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் ஃபார்ம் பண்ண ஒரு குரூப் தான். அதாவது அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்த பர்டிகுலர் ரைட்டர்ஸ் அவங்க வந்து ஆப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஹர்லம் அப்படிங்கிறது நியூயார்க் சிட்டியில் வந்து ஒரு பிளேஸ். அந்த இடத்துல வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸோட ஸ்ட்ரகிள்ஸு, அவங்க வந்து ஆப்ரிக்காவில் எப்படி வாழ்ந்தாங்க, இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற எல்லாத்தையுமே பற்றி சொல்கிறது தான் தீமாக வச்சு இந்த ரைட்டர்ஸ்லாம் எழுதுவாங்க. அதில் வந்து ஒரு லீடராக வந்து இவர் இருந்திருக்காரு. இவர் வந்து நிறைய போயம்ஸ், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், பிளேஸ்ன்னு நிறைய எழுதியிருக்காரு. இவரோட பேசிக்கான தீம் என்ன அப்படின்னா ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி தான் இருக்கும். இந்த போயம்ல இவர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆப்ரிக்கன் அமெரிக்கன் போயட் இல்லையா. இப்போ இவரை வந்து ஒரு டின்னருக்கு வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. இவர் போகிற அந்த டின்னரில் வந்து இவரை சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஒயிட் பீப்புளாக இருக்காங்க. இவர் மட்டும்தான் வந்து ஆப்ரிக்கனாக இருக்கார். அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷனில் எப்படி இவர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு, எப்படி இவங்க சுற்றி இருக்க ஒயிட் பர்சன்லாம் இவர் என்ன மாதிரி நினைக்கிறாங்க, இவர் வந்து அவங்க இருக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயம் வந்து எழுதியிருப்பாரு. இந்த டின்னரில் இவர் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டது எதனால அப்படின்னா இவர் வந்து ஒரு ரைட்டர் இல்லையா, அதனால இவர் ஃபேமஸ் ஆனதுனால அந்த பார்ட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா நம்மள ஃப்ரெண்டாக அவங்க கூப்பிட்டாங்களா இல்லை வேணும்னே அப்படி நினைக்கிற மாதிரி நடிக்கிறாங்களானே தெரியாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல இவர் இருக்க மாதிரி எழுதியிருக்காரு. இப்போ வந்து போயமுக்குள்ள போலாம். ஐ நோ ஐ ஆம் தி நீக்ரோ ப்ராப்ளம் பீயிங் வைண்ட் அண்ட் டைண்ட். ஓகே, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்றாரு. ஏன் அப்படின்னா இவரை சுத்தி இருக்கிறது எல்லாருமே ஒயிட் பீப்புள் இல்லையா, இவர் மட்டும்தானே ஆப்ரிக்கன் நீக்ரோ. அப்படிங்கும் போது நான் மட்டும்தான் இங்க வந்து ப்ராப்ளமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பீயிங் வைண்ட் அண்ட் டைண்ட் அப்படிங்கும்போது அவங்க கூட நானும் வந்து அந்த டின்னர்ல கலந்துருக்கேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஆன்சரிங் த யூஸ்வல் கொஷின்ஸ் தட் கம் டு ஒயிட் மைண்ட். ஓகே, அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூஸ்வலாக ஒரு ஒயிட் பீப்புளுக்கு மைண்டில் வர அந்த கொஷினுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த ஒயிட் மைண்டில் வர யூஸ்வல் கொஷினுக்கு வந்து இவர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு இல்லையா. அதாவது இவர் கூட உட்காந்துட்டு இருக்க ஒயிட் பீப்புளுக்கு வந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் தோணுதோ அதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு இவர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா விச் சீக்ஸ் டிமியூர்லி டு ப்ராப் இன் பொலைட் வே. டிமியூர்லி அப்படின்னா குவைட் அண்ட் வெல் பிஹேவ்டு வே. ப்ராப் அப்படின்னா ஆஸ்க் கொஷின்ஸ் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் சீக்ரெட் ஆர் ஹிடன் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ வந்து அந்த ஒயிட் பீப்புளெலாம் கேட்குற கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்ரிக்கன்ஸோட சீக்ரெட் அண்ட் ஹிடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரியான கொஷின்ஸ் அதெல்லாம். அதாவது பிளாக் ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸை பற்றி இவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் கொஷினாக கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா வெல் பிஹேவ்டு வேல கேட்குறாங்க. ஒரு மாதிரி டாமினேட் பண்ணாம கேஷுவலா பேசுற மாதிரி கேட்கறாங்க. எதுக்காக இந்த மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஒய் அண்ட் வேர் வித்தல் அப்படின்னா மீன்ஸ் நீடட் ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறது. அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா ஆஃப் டார்க்னஸ் யூஎஸ்ஏ. இந்த இடத்துல டார்க்னஸ் அப்படிங்கிறது மெட்டாஃபர். என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ரேசிசத்தை வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல ரேசிசம் இருக்கிறதுனாலதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற பர்பஸ்ல வந்து இந்த கொஸ்டின்லாம் அவங்க கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஒருவேளை ரேசிசம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அவங்களாம் நார்மலா வேற விஷயத்த பேசுவாங்க இல்லையா. அந்த இடத்துல ரேசிசம் இருக்கிறதுனாலதான் இவங்களோட கம்யூனிட்டி ஆப்ரிக்கன் பீப்புள் அவங்கள பத்திலாம் அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா வண்டரிங் ஹவு திங்ஸ் காட் திஸ் வே இன் கரண்ட் டெமோக்ராட்டிக் நைட். ஓகே, இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ரேசிசம் வச்சு பிரிச்சு பார்த்த அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க ஃப்ரீடம் வாங்கினதுக்கு அப்புறமே இந்த டெமோக்ராட்டிக் நைட்ல கூட இப்ப அவங்க ரேசிசம் வச்சு தானே இந்த கொஸ்டின் எல்லாம் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இவர் ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாரு. இவர் வந்து இந்த மாதிரி ரேசிசம் வச்சு இன்னமும் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா மர்மரிங் ஜென்ட்லி. மர்மரிங் அப்படின்னா முணுமுணுக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மெதுவா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஓவர் ஃப்ரேசஸ் டு பாய்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஃப்ரேசஸ் டு பாய்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா வைல்ட் ஸ்ட்ராபெரி. என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த ஒயிட் பீப்புளோட லக்ஸுரி அண்ட் வெல்த் வந்து ரெஃபர் பண்ணுது. அதாவது அவங்களோட டின்னர்ல வந்து அந்த வைல்ட் ஸ்ட்ராபெரி வச்சிருக்காங்க. வைல்ட் ஸ்ட்ராபெரி வந்து அவங்களோட வெல்த் கட்டுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த மாதிரி அவங்க வெல்த்தா லக்ஸுரியா வாழ்ந்தாலுமே
அவங்க வந்து இந்த மாதிரி ரேசிசம் வச்சு பேசுறாங்க இல்லையா, அப்படிங்கும்போது அவங்க கூட நான் உட்காந்து சாப்பிட்றது கூட எனக்கு அஷேமா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து அந்த டின்னர்ல வச்சிருக்க ஃபுட்டை பத்தி சொல்றாரு. த லாப்ஸ்டர் இஸ் டெலிஷியஸ், த வைன் டிவைன். ஓகே, அங்க இருந்த அந்த லாப்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, வைனுமே நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ட் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அட் த டேமஸ் டேபிள் மைன். ஓகே, அந்த டின்னர்ல வந்து அந்த டேபிள்ல வந்து யார் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னா போயட் தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரைட்டர், இல்லை இவர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், இவர் வந்து ஒரு பிளாக் அமெரிக்கன் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தோட அட்டென்ஷனும் இவர் மேல இருக்குன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, டு பி அ ப்ராப்ளம் ஆன் பார்க் அவென்யூ அட் 8 இஸ் நாட் சோ பேட். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம்னு சொல்றது போயம் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவர் தன்னைத்தானே நீக்ரோ ப்ராப்ளம் சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் ப்ராப்ளம்னு ரெஃபர் பண்றது போயட்டை தான். என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த டின்னர் எங்க நடக்குதுன்னா பார்க் அவென்யூல. எந்த டைம்னா 8 o'clock வந்து நடக்குது. ஓகே, இந்த 8 o'clock வந்து இந்த பார்க் அவென்யூல ஒரு ப்ராப்ளம் நான் இருக்கிறது வந்து அவ்வளவு பெரிய தப்பான விஷயம்லாம் கிடையாது, இஸ் நாட் சோ பேட்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள் வந்து தனித்தனியா இருந்தாங்க, சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ நான் ஒரு ஆப்பிரிக்கன்னா ஒரு பிளாக் பர்சன் தான், ஆனா அவங்க சரி சமமா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க இல்லையா, அதனால அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, அவ்வளோ பெரிய பேட் திங்லாம் கிடையாது நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறது. ஆனாலுமே அவங்க வந்து ரேசிசம் வச்சுதான் என்கிட்ட பேசுறாங்க, ரேசிசம் வச்சுதான் என்னை வந்து சென்ட்ரல் அட்டென்ஷனா கிரியேட் பண்றாங்க அப்படிங்கும்போது அது எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாரு. போயட்டோட இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுள் திங்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படிங்கும்போது, சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் அஃப்கோர்ஸ் வெயிட். ஓகே, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க அந்த ரேசிசமும் முடியுமான்னு கேட்டா அதுக்கான சொல்யூஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வந்து முடிக்கிறாரு.